கபிலன் தான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நாளைக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக ஆடிட்டருடன் ஜூம் மீட்டிங் உள்ளது. ஜஸ்ட் த ரிமைண்டர் மேடம். கபிலன் ஒர்க்ல சின்சியரா இருக்காரு. புனிதான்னு பேரை சொல்லாம மேடம்னு போட்டு அமைச்சிருக்காரு. ஒருவேளை என் மேல கோவமா இருப்பாரோ, அதான் மேடம்னு கூப்பிடுறாரோ. அக்கா, நாளைக்கு உங்க மெயின் ஆபீஸ் தான் வரேன். ஸ்டாக் லிஸ்ட் எடுக்கணும். சரி வா சரவணா. சரவணா, அப்புறம் நான் யாழினி கிட்ட பேசினேன். அவ இனிமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் தெய்வான கிட்டயும் போய் மன்னிப்பு கேக்குறேன்னு சொன்னான். செய்யறதையும் செஞ்சுட்டு மன்னிப்பு எதுக்குக்கா? அப்படியே அவ மன்னிப்பு கேட்டாலும் தெய்வானிய பத்தி பேசுனதெல்லாம் சரியாயிடுமா? அதெல்லாம் சும்மாக்கா. மன்னிப்புங்கிறது மனசுல இருந்து கேட்கணும். குட் நைட் கா. உண்மைதான், எல்லா விஷயத்துக்கும் மன்னிப்பு தீர்வாகாது. ஆனாலும் கபிலன் கிட்ட என் மனசுல இருந்து மன்னிப்பு கேட்கணும். மெசேஜ்ல சாரி சொன்னா நல்லா இருக்காது. அக்கா, ஆபீஸ் கிளம்பலையா? எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க. அக்கா உங்களதான். சொல்லு சரவணா. சரியா போச்சு. எந்த உலகத்துல இருக்கீங்க? நீங்க ஆபீஸ் போல? போணும். என்னாச்சுக்கா? ஏன் உங்க முகம் டல்லா இருக்கு? சரியா தூங்கலையா? அம்மா கபிலன்னு அவ்வளோ இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னைக்குதான் அவரை பார்க்க போறேன். அவரை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்க சுச்சுவேஷன் எனக்கு புரியுதுக்கா. கபிலன் ப்ரோ ரொம்ப மெச்சூர்டு. நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் அவர் ரியாக்ஷன் இருக்காது பாருங்களேன். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சரவணா. ரொம்ப யோசிக்காதீங்கக்கா. கபிலனை பாக்குறப்போ எது சரின்னு படுதோ அத பேசுங்க. புனிதா. அக்கா, அம்மா. புனிதா, எங்க நீ கிளம்பிட்டியோன்னு நினைச்சேன். இது மதிய சாப்பாடு உள்ள இருக்கு. என்னம்மா தேடுறீங்க? ஐயோ, நான் ஜூஸ் போட்டு வச்சிருந்தேன். கிச்சன்லயே மறந்துட்டேன் போல இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. யாழினி, யாழினி. அண்ணே, அவ நம்ம வீட்ல இல்ல. அண்ணி வீட்ல இல்லையா? எங்க போயிருக்கா? மா, நான் தான் அத்தை வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சிருக்கேம்மா. அட, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அவளை எதுக்கு அங்க அனுப்பி வச்ச? மா, யாழினி அவ பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணா. அப்போ தெய்வான கிட்ட போய் சாரி கேளு, முடிஞ்சா அவளை கூட்டிட்டு வர ட்ரை பண்ணுன்னு சொன்னேன். அதான் அவ போயிருக்கா. ஓ, அப்போ யாழினி தேன் வீட்டுக்கு போயிருக்காளா? நல்ல விஷயம்தான். ஏங்க, எதுங்க நல்ல விஷயம்? பெரிய மனுஷியாட்டம் வீட்ல எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு போக தெரிஞ்சதில்ல. அதே மாதிரி அவளுக்கு இங்க வர தெரியாதா? நாம தான் போய் கூட்டிட்டு வரணுமா? மா, தப்பு பண்ணது யாழினி தானம்மா. அப்ப அவ தானே போகணும். யாழினி போய் மன்னிப்பு கேட்டா எங்க அண்ணன் கௌரவம் என்ன ஆகுறது? மரகதம், யாழினிய புடிதாவே அங்க அனுப்பி இருக்கிறான்னா நிச்சயமா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. ஐயோ அண்ணே. நாச்சி, நீ எப்படி சொல்ற? மரகதம், இத பாரு, புடிதா நல்ல விஷயம் தான் பண்ணிருக்கா. பேசி பார்த்துட்டு வரட்டுமே. இப்ப என்ன? மா, யாழினிக்காக இல்லைனாலும் சரவணனுக்காகவாவது தெய்வான் இங்க வரணுமா? அவன் அப்பாவா ஆக போற இந்த நேரத்துல சின்ன சின்ன விஷயங்களை கூட அவன் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு அவன் நினைப்பான்ல. பாத்தியா மரகதம், பாரு, நமக்கு இதெல்லாம் தோணுச்சா? பாத்தியா, இதுக்குதான் என் பொண்ணு வேணுங்கிறது. போதும் போதும், உடனே உங்க பொண்ணுன்னு சொல்லிடுவீங்களே. சரி, இந்த ஒரு தடவை நான் எதுவும் சொல்லல. தெய்வான வரட்டும். மா, சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். லேட் ஆயிடுச்சு. அப்படியா? அம்மா புனிதா, இங்க பாருமா, நானும் கூட வந்துடுறேம்மா. என்னங்க, நீங்க எங்க அவ கூட போறீங்க?
அம்பளம் மனைவி எப்படி இருக்காங்கன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு அப்படியே உனக்கு உதவி ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அம்பலத்துக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது உதவி வேணுமான்னு சொன்னா அவர் பாட்டுக்கு சொல்ல போறாரு. இதுக்கு நீங்க நேர்லயே போணுமா? கொஞ்சம் உடம்பு சரியாயிடக்கூடாதே, உடனே வெளியே போகணும்னு கிளம்பிட வேண்டியது. இத பாரு, வீட்டுல எவ்வளவு நேரம் தான் உட்காந்துருக்கிறது? ஆஹா, எங்க நாங்கெல்லாம் வீட்டுல தானே இருக்கோம். மா அப்பா போயிட்டு வரட்டும்மா. அப்பாவுக்கும் அவர்கிட்ட பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பா நீங்க வாங்க, நான் போற வழியில உங்களை டிராப் பண்ணிட்டு போறேன். உங்க பொண்ணே சொல்லிட்டா, அப்புறம் நான் என்ன சொல்றது? சரிங்க, எங்க பார்த்து போயிட்டு வாங்க, அப்புறம் சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறேம்மா, போயிட்டு வரேம்மா. நான் போயிட்டு வரேன்மா. சரி, வரேன். பார்த்து போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. அப்பா நான் ஆபீஸ்ல இருக்கேன், நீங்க இந்த கார்ல போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க. நான் அம்பளம் வீட்டுக்கு போலாமா? அம்மா கிட்ட அப்படிதானப்பா சொன்னீங்க, வேற எங்க போறீங்க? நாம 2 பேரும் கபிலன் வீட்டுக்கு போறோம். பா கபிலன் வீட்டுக்கா? எதுக்குப்பா? இங்க நடந்த எல்லாத்துக்கும் நான் பெரியசாமி கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? பா என்னப்பா சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல, வாமா போலாம். வாமா. சரி போலாம், வாங்கப்பா. பாத்து வாங்க, பாத்து. இந்தாங்க. வீட்ல அண்ணி முன்னாடி சாரி கேட்டு தெய்வானைய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். உள்ள போனா அந்த தெய்வானை என்ன கேவலமா பாப்பாளே, என்ன பண்றது? டே அண்ணா, நீ புனிதா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு பாரு. உள்ள போவமா இல்ல திரும்பி போயிடலாம்? இல்ல உள்ளேயே போலாம். இந்தாங்க காஃபி. சித்தி, என்னங்க இவ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கா? என் பொண்ணு இவ நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல் இருக்கே. சும்மா இருத்தேனே. வாமா யாழினி. வாமா. வாமா, நீ இப்படி தான் வந்திருக்கியா? ஆமா சித்தப்பா. ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு. உட்கார். என்ன சாப்பிடுற? நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல சித்தி, இருக்கட்டும். தேனு, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட சாப்பிடுறியா நான் கேப்ப. போய் காஃபி எடுத்துட்டு வா போ. சரிங்க.